கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீமோடைய அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷம் டீம் அவங்க எப்படி எடுத்திருக்காங்க, ஸோ இந்த வருஷமாவது கப் அடிப்பாங்களா, ரசிகர்களுடைய கனவு வந்து நிறைவேற்றுவாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ ஆக்ஷனுக்கு முன்னாடி 2 ட்ரேட் வந்து பண்ணாங்க. அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஷபாஸ் அகமத்தை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்து மயம் தாகரம் தான் வாங்கினாங்க. ஸோ ஷபாஸ் அகமத் அவங்க வந்து அண்டர் யூட்டிலைஸ் தான் பண்ணாங்க போன வருஷம். ஸோ அதனால் அங்கே வந்து விட்டுட்டு மயங்க் தாகர் இன்னொரு ஆல்ரவுண்டர் எடுத்தாங்க. மோர் ஆஃப் பவுலிங் ஆல்ரவுண்டர் அவர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ லாஸ்ட் இயர் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணார், 2 மேட்ச் தான் வந்து ஆடினார். பட் ஓகே, ஏதோ ஒரு காரணம் எடுத்துருப்பாங்க. 1.8 crores கொடுத்து வந்து எடுத்துருக்காங்க அந்த பிளேயரை. ஸோ பார்க்கலாம், வாய்ப்பு கொடுத்தா நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறத. மேபி ஸ்ட்ரைட்டாக 11ல் ஆடுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத. ஸோ இன்னொரு ட்ரேட் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ட்ரேட் வந்து பண்ணாங்க. கேமரன் க்ரீனை மும்பை இந்தியன்ஸ்லேருந்து வாங்கினாங்கன்னு சொல்ல முடியாது. மும்பை இந்தியன்ஸ் இவங்கள திணிச்சிட்டாங்க தான் வந்து சொல்லணும் 7.5 crores. பட் ஆர்சிபிக்கு ஒரு விதத்தில் இது ஒரு பாசிட்டிவ் தான். ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ், அதாவது பேட்டிங் வந்து தடாலடி நடிப்பார், பவுலிங் ஏதோ கொஞ்சம் 2 ஓவர் போடுவார், கொஞ்சம் டாலான பிளேயர், ஏஜுமே ரொம்ப வந்து கம்மி தான், ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். பார்க்கலாம் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது. ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ஓவர் ரேட்டட், பட் ஒரு டேலண்ட் வைஸ் குவாலிட்டி வைஸ்னு பார்க்கும்போது இஸ் அ குட் பிக் தான் வந்து சொல்லணும். ஸோ இதான் உங்களுடைய ஆக்ஷனுக்கு முன்னாடி பண்ண பைஸ். 23 crores உள்ளே போனாங்க. இவங்களுடைய ஆக்ஷனோட ஃபஸ்ட்டு பிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்சாரி ஜோசப் தான். 11.5 crores கொடுத்து வந்து எடுத்தாங்க. ஸோ இது என்ன கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் தான் க்ரீனுக்கு சொன்ன மாதிரி. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இஸ் பவுலிங் பொறுத்த வரைக்கும் நல்ல பிக் தான் சொன்னேன். ஏன்னா இருக்க அவைலபிள் ஆப்ஷன்ஸில் இருக்க பர்ஸ் அமௌண்ட்டுக்கு இவர் தான் வந்து கிடச்சார், அல்சாரி ஜோசப் தான். இவன் இன்வெஸ்ட் கம்மின்ஸுக்கு ஆல் அவுட்டாக 20 crores வரையும் போனாங்க, கிடைக்கல. சரி, கம்மின்ஸுக்கே 20 crores போயிட்டாரு, அப்போனா ஸ்டாக் இதை விட அதிகமாக போவாங்கன்னு யோசிச்சு ப்ரோஆக்டிவாக அல்சாரி ஜோசப் வந்து எடுத்தாங்க. ஸோ இட் இஸ் அ குட் பைக் தான் சொல்லணும். மேபி 7 crores 6 crores கிடச்சிருந்தா அவங்க ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. பட் 11 crores, பட் இட்ஸ் ஓகே. ஆக்ஷனில் வந்து நடக்கிற சர்ஜன் தான். நம்ம நினைக்கிற பிளேஸ் வந்து நினச்ச ரேட்டில் வந்து கிடைக்க மாட்டாங்க. அதுக்கு அதிகமாகவும் கிடைப்பாங்க, கம்மியாகவும் கிடைப்பாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அல்சாரி ஜோசப் ஸ்ட்ரைட்டாக 11லே வந்துருவார், நல்ல பை. ஸோ அடுத்த பை யார் பார்த்தீங்கன்னா எஸ் தயால். 5 crores கொடுத்து வந்து எடுத்தாங்க. ஸோ இந்த பை பற்றி என்ன சொல்கிறதுனா, எஸ் தயால் தான் வேணும்ன்ட்டு இந்த லைனப்பை செட் ஆகான்னு கிடையாது. மேபி கார்த்திக் தியாகி, மேபி சேட்டன் சர்காரி மாதிரி போலர்ஸ்க்கு போவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா கார்த்திக் தியாகி வந்து 60 lakhs தான் போன வீடியோ சொன்ன மாதிரி. சேட்டன் சர்காரி பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் ப்ரைஸ் 50 lakhsலேருந்து தான் போனாங்க. ஸோ மேபி இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து ஒரு 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அங்கே தான் அந்த ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்கை தான் வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவங்க ஆக்ஷன் நல்லா ஞாபகம் இருக்குங்க. அதாவது 2020 நினைக்கிறேங்க, நேத்தன் கோட்டர்னேல வந்து 8.2 crores கொடுத்து வந்து எடுப்பாங்க. 8.2 crores கொடுத்து வந்து எடுப்பாங்க. சரி, ஓவர் ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சவொடனே நெக்ஸ்ட் சீசன் என்ன பண்ணாங்கன்னா, நேத்தன் கோட்டனை ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப அவரே 5 கோடிக்கு எடுத்துகிட்டு மீதி இருக்க 3 கோடி ஆடம் மில்லே மேலே இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் அங்கே ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்கை வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ அந்த ட்ரிக் மேபி இவங்க பயன்படுத்திக்கலாம். அதாவது இவருக்கு போட்ட 5 கோடியை கார்த்திக் தியாகிக்கு மேபி போட்டிருந்தா ஒரு 1.5 crores கிடச்சிருப்பாரு. சேட்டன் சர்காரியா மேபி 1 crore மேக்ஸிமம் மிஞ்சி போனால் கிடச்சிருப்பாரு. 5 crores வச்சு கார்த்திக் தியாகி சேட்டன் சர்காரி எடுத்து சேர்த்த மாதிரி எடுத்துருந்துருக்கலாம். பட் அந்த ட்ரிக்கை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் அ பேட் பை. அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க பொறுத்து தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். இவங்களுடைய அடுத்த பை யாருன்னு பார்த்தீங்கன்னா டாம் கரன். ஸோ டாம் கரன் பற்றி என்ன சொல்கிறீங்க, செம்ம அடி வாங்க போலர் இவர். டாம் கரனை பொறுத்த வரைக்கும் நிறையாவே வாங்கியிருக்காரு இந்தியாவில். ஸோ இவர் வந்து திரும்ப வந்து எடுத்திருக்காங்க ஒரு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பேஸ் ப்ரைஸ் 1.5 crores. மேபி பேக்கப் சீமராக தான் இருப்பார். ஸோ அடுத்த பிக் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பிக் தான், லாக்கி ஃபெர்குசன் 2 crores கொடுத்து வந்து எடுத்துருக்காங்க. அகைன் இவர் வந்து ஒரு பேக்கப் சீமராக தான் இருப்பார். ஒரு மிடில் ஓவர்ஸில் ஷார்ட் பால்ஸ், யாக்கர்ஸ் அந்த மாதிரி போடக்கூடிய போலர். இட்ஸ் குட் ஸ்பிக். பேக்கப்பாக நல்ல ஆப்ஷனாக வந்து இருப்பார். பார்த்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங்னு சொல்லிட்டு 20 lakhs கொடுத்து வந்து எடுத்தாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், பேக்கப் ஆப்ஷனாக தான் வந்து இருப்பார். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத. ஸோ அடுத்து யார் மாதிரியே சௌரவ் சௌஹான்னு சொல்லிட்டு ஒரு யங் பேட்ஸ்மேன் மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ 20 lakhs கொடுத்து வந்து எடுத்திருந்தாங்க. அது டொமஸ்டிக்கில் வந்து இது 18 balls 61 runs அடிச்சாருலாம் வந்து ஸ்கோர் கார்டு வந்து பார்த்து. ஸோ பார்க்கலாம், அவர் வந்து பேக்கப் பேட்ஸ்மேனாக தான் வந்து இருப்பார். இருக்க 23 கோடியுமே வந்து நான் எதிர்பார்த்ததுனால ஃபுல்லாக போலர்ஸ் தான் வந்து போவாங்க, ஒரு பேட்ஸ்மேனுக்கே போக மாட்டாங்கன்னு நினச்சேன்.
ஸோ போலர்ஸ் வரையும் வெயிட் பண்ணி கரெக்டான அவங்களுக்கு தேவையான போலர்ஸ் தான் வந்து எடுத்துருக்காங்க. மேபி அங்கே சின்ன சின்ன எரர்ஸ் பண்ணாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பொறுத்த வரைக்கும். இந்த ஆக்ஷன் அவங்களுக்கு சரியாக அமையலைன்னு தான் சொல்லணும். பட் அது அல்ஜாரி ஜோசப் எடுத்த விதம் வந்து ஒரு நல்ல விதம். ஏன்னா மேபி அதுக்கு பதில் மேபி அல்ஜாரி ஜோசப் கூட அவங்க டூ மச்னு நினச்சாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஜெரால் காட்ஸேக்கே வந்து போயிருந்துருக்கலாம். மேபி ஒரு 5 crores தான் மும்பை இந்தியன்ஸ் தான் எடுத்தாங்க. மேபி இவங்க புஷ் பண்ணிதான் ஒரு 8 crores 9 crores அந்த ப்ராக்கெட்டில் ஒரு இன்னும் நல்ல போலர் சிராஜோட அவர் கிட்டத்தட்ட அவங்க ஊர் சிராஜ் அவர் இங்கே எப்படி இவர் வெறித்தனமான போலரோ உயிர் கொடுத்து போடுவாரோ அதே மாதிரி தான் ஜெரால் காட்ஸியும் பிச்சில் எதுவுமே இல்லைனாலும் ஏதாவது க்ரியேட் பண்ணி பண்ணுவார் ஜெரால் காட்ஸி. ஸோ மேபி போயிருந்துருக்கலாமோன்னு தான் ஒரு சின்ன ஃபீலிங். பட் ஓகே, அவங்க வாங்கின பிளேயர்ஸ் வச்சு அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான். அதாவது விராட் கோலி அவரோட பற்றி நான் பேசணும் அவசியமே இல்லை. எப்படிப்பட்ட பேட்ஸ்மேன் எல்லாத்துக்குமே தெரியும். ஃபாப் டு பிளேசி, கன்சிஸ்டன்சி. கிளென் மேக்ஸ்வெல் போன வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தானோட என்ன பண்ணாங்கன்னு தெரியும். கேமரன் கிரீன் அவரை பற்றியும் பேசுகிறது, அவர் ஒரு பவர் ஹிட்டர். ரஜத் பட்டிதார் 2022 பிளே ஆஃப்ஸில் நல்லாவே வந்து பேட்டிங் ஆனார். ஸோ கீழே யாருக்கு பார்த்தீங்கன்னா அனுஜ் ராவத், டிகே, பிரபு தேசாய், லாம்ரான்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பேட்டிங் பட்டாலுமே வந்துருக்கு. ஸோ 220 240 தாராளமாக அடிக்க முடியும் இந்த பேட்டிங் லைனப்பால். ஸோ அவ்வளோ அப்படிப்பட்ட ஒரு ஃபயர் பவர் வந்துருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு இந்த பேட்டிங் லைனப் வந்து 2016 இந்த ஆர்சிபி பேட்டிங் லைனப் தானே லைட்டாக ஞாபகப்படுச்சு. அப்பயுமே ஒரு கடப்பார் பேட்டிங் லைனப் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் இந்த பேட்டிங் லைனப் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போலிங் தான். ஸோ வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது இந்த லைனப்பு. ஸோ பேட்டிங் ஸ்ட்ராங்கு, போலிங் வந்து வீக்காக இருக்குது. மேலே இருக்கவங்க 220 அடித்தா 220 திருப்பி கொடுத்துருவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குங்க போலிங் லைனப். பட் நான் அவங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன். ஏன்னா அல்ஜாரி ஜோசப் ஒரு டீசெண்டான போலர் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேக்காத் லென்த்தில் வந்து நல்லா வந்து உள்ள வெள்ளம் எடுத்துகிட்டு போவார். சிராஜை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இப்போ நீ 6 விக்கெட் ஆல் கூட இருந்து எடுத்தாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ அடுத்து வந்து ஹிமான்ஷு சர்மா க்ரூம் பண்ணால் ஒரு நல்ல லெக் ஸ்பின்னராக வருவார். அடுத்து மயங்க் தாகர் அவருமே சேப்பாக்கில் ஒரு மேட்ச் வந்து நல்லா போட்டார். ஸோ கரெக்டாக பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணணுங்க, அவ்வளோதான் விஷயம். அடுத்து கீழே எஸ்டே அதே மாதிரி தான். இவங்க 5 பேர் மேலே 10 கேமரன் கிரீன், கிளென் மேக்ஸ்வெல்லாம் இருக்காங்க. 7 போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கரெக்டான சமயத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா இவங்களால மேனேஜ் பண்ண முடியும் ஸ்கோர்ஸை. அதாவது இவங்க ரொம்ப லோ டோட்டல் கண்டிப்பாக டிஃபைன் பண்ண முடியாது. அதாவது ஒரு 150 160 170 இதெல்லாம் டிஃபைன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் இசே நோ. ஏன்னா அப்படி எல்லாருமே மேக்ஸிமம் ஸ்டாட்ஸ் படி பார்த்தோன்னா மேக்ஸிமம் எல்லாம் எக்கானமி வந்து 9+ தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க இருக்க பேட்டிங் லைனப்புக்கு இந்த போலிங் லைனப் ஓகேன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க இந்த போலிங் லைனப். ஸோ அகெயின் அந்த டாப் 5ல் யாரும் 2 பேர்த்துக்கு மாட்டிக்கிச்சுனாவே இவங்க வந்து 200+ வந்து அடிச்சுக்குவாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த டீம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. கப் அடிப்பாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான் அகெயின். பட் பிளே ஆஃப்ஸ் போவாங்களான்னு கேட்டால் ஒரு அவுட் சைட் சான்ஸ் தான் இருக்குது ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுடைய பிளேயிங் 12 ஆண்டி ஃப்ளவர் வந்து ஏற்கனவே சொன்னார் இதுதான் உங்களோட டாப் 6 அப்படின்னு. ஸோ அவர் சொன்ன டாப் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாப் டு பிளேசி, கேப்டன் விராட் கோலி, அண்ட் தென் ரஜத் பட்டிதார் 1 down, 2 down பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல். அடுத்தது வந்து கேமரன் கிரீன் மிடில் ஆர்டரில் தான் வராது, ஒரு ஃபினிஷர் ரோல் அந்த வந்து ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அனுஜ் ராவத் தான். ஏன்னா டாப் 5 ஃபுல்லாக அவங்க ரைட் ஹேண்டர்ஸ் வந்து தான் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ கீழே இன்னும் லெஃப்ட் ஹேண்டர் வந்து தேவைப்படுறாரு. ஸோ மேலே தேவைப்பட்டால் ஃப்ளோட்டராக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அனுஜ் ராவத்தை. ஸோ அதனால் அவர் நம்பர் 6 வந்து. ஸோ நம்பர் 7 பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் பிரபு தேசா தான் வந்து வருவார். ஏன்னா அவருமே ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் கைண்ட் ஆஃப் பேட்ஸ்மேன். இல்லைனா ஒரு மஹிபா லாம்ராக் அவர் மாதிரி ஒரு பிளேயர் வருவார். ஸோ தினேஷ் கார்த்திக் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் ஒரு பென்ஸை தான் வந்து வார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், மேபி அவர் கூட இம்பாக்ட் பிளேயராக வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. அடுத்து யார் பார்த்தீங்கன்னா மயங்க் தாகர், அடுத்து ஒரு அல்ஜாரி ஜோசப். ஸோ சொன்ன மாதிரி அடுத்து வந்து இமான்ஷு சர்மா தான் எனக்கு ஆடணும். ஸோ இமான்ஷு சர்மாவை கரெக்டாக க்ரூம் பண்ணணும். ஸோ லாஸ்ட் மேட்ச்சே ஐ திங்க் குஜராத் டைட்டன்ஸோட லாஸ்ட் லீக் மேட்ச் ஆடும்போது நல்லா வந்து போட்டார், டீசெண்டாக போட்டார். ஸோ அதை வச்சு கண்டினியூ பண்ணுறதுல எந்த தாக்கம் இல்லை. அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் இன் பிளேயிங் 12. ஸோ இந்த ஓகே டீசெண்டான கடப்பாக பேட்டிங் லைனப், ஒரு கொஞ்சம் சுமாரான பவுலிங் லைனப். ஸோ சின்ன சுவாமியில்
எப்படி பண்ண போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த 7 ஹோம் மேட்சஸ் வந்து ரொம்ப எல்லா டீமுக்குமே ரொம்பவுமே முக்கியம். ஸோ சிஎஸ்கே எம்ஐ ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா ஹோம் மேட்சஸ் வந்து எப்படியா ஜெயிச்சுக்குவாங்க. 7ல் 6 ஹோம் மேட்சாக ஜெயிச்சுக்குவாங்க, இல்லை 7லையுமே ஜெயிச்சுக்குவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே சமயம் பிளேயர்ஸை பேக் பண்ணுவாங்க. இவங்க ESKல வந்து ஏன் ஃபார்ம் அவுட் ஆன பிளேயர்ஸ்லாம் வந்து ஃபார்ம் போகிறாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான ஸ்பெசிஃபிக் ரோலை கொடுத்து இதை மட்டும் பண்ணுவா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சிவம் துபேலாம் போன வருஷம் சிஎஸ்கேக்கு 3rd ஹையஸ்ட் ரன் கேட்டராக இருந்தார். அஜிங்கர் ரஹானே வருஷம் 2.2 போன வருஷம் வந்து பார்த்தோம். ஸோ துஷார் தேஷ்பாண்டே என்னதான் ரன் வந்து கொடுத்தாலும் போன வருஷத்தோட டாப் விக்கெட் டேக்கர் வந்து அவள் தான் 27 விக்கெட் சிஎஸ்கேக்கு. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் ஷெயின் வாட்சன், அம்பட்டி ராய்டு, ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போனாங்க. ஸோ அடுத்து ராபின் உத்தப்பா, இந்த மாதிரி அடிக்கிட்டே போனாங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். இதே மும்பை பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை க்ரூம் பண்ணி பேக் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் சீசன் கூட பியூஷ் சாவ்லா அவுட் ஆஃப் ஹிஸ் பிரைம், பட் அவர் வந்து பெஸ்ட்டை கொடுக்கலையா, அந்த மாதிரி தான். நீங்கள் பிளேயர்ஸை பேக் பண்ணால் தான் ஸ்பெசிஃபிக் ரோல் கொடுத்தா தான் அவங்க வந்து வேலையை பார்ப்பாங்க. நீங்கள் சும்மா போய் எதாவது ஆடுங்கன்னா போய் அவங்க வந்து ஆடு மாடு கிடையாது போய் ஆடுறதுங்க. ஸோ கரெக்டான பிளேயர்ஸ் தான் வந்து கரெக்டான ரோல் வந்து கொடுக்கணும். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷம் மிஸ்ஸிங்காக இருக்கிறது இதுதான், அந்த பிளேயர் பேக்கிங் தான். ஸோ அதை மட்டும் இப்போ ஆண்டி ஃப்ளவர் புதுசாக வந்து கோச் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் சரியான பாதையில் டீம் கொண்டு போனாங்கன்னா பிளேயர்ஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே வந்து இருக்குது. ஸோ பார்க்கல என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபாஃப் டு பிளேசி வரைக்கும் அவர் கேப்டன்சி பண்ண எந்த டீமுமே ஃபைனல் போனது கிடையாது. ஆண்டி ஃப்ளவர் வந்து கோச் வந்து நல்ல ப்ரொஃபைல் வந்து வச்சுருக்காரு. கப்பெல்லாம் வந்து அடிச்சிருக்காரு பெரிய பெரிய டீம்ஸை வச்சு. ஸோ 2010 இங்கிலாந்து வச்சு T20 வேர்ல்டு கப்பில் வந்து அடித்தாரு. ஸோ பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது இவங்க 2 பேரும். ஸோ இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பிளேயிங் டூல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள்.